ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 39. பெத்த தாய் கொடுக்கலைன்னா கேட்கக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு பிடிச்ச படிப்பையும் அவங்க கொடுக்கலை, பிடிச்ச வாழ்க்கையையும் கொடுக்கலை. அவங்க சுயநலத்துக்காக எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தலையை முழுகிட்டாங்க. இப்போ என் புருஷனோட சொத்தை கொள்ளையடிக்க அம்மாவும் பிள்ளைகளும் வந்துட்டாங்க என்றது தான் தாமதம். விருட்டென்று எழுந்த தீனா அவன் உட்கார்ந்து இருந்த சேரை தூக்கி போட அது உடைந்து நாலாபுறமும் சிதறியது. ஐயோ என்று காதை பொத்தி கொண்டாள் சுமித்ரா. தீனா கோபத்துடன் வீட்டை விட்டே போய்விட்டான். சந்தோஷமா இப்போ? உனக்கு என்னடி குறை இங்கே? அதுதான் என் தம்பி சொத்தும் நகையுமா உனக்கு பண்ணி போடுறானே, அது உனக்கு பத்தாதா? என் 2 பிள்ளைகள் படிக்கிறது உனக்கு பொறுக்கலை. எத்தனை நாள்டி என் குடியை கெடுக்க நினச்சிருந்த சொல்லு. இப்போ என்ன உனக்கு? அதுதான் மாமா நகை பண்ணி கொடுத்து தானே இருக்கிறான். அது பத்தாதுன்னா அவங்கிட்ட கேட்டு வாங்கிக்க. அதை விட்டுட்டு ஏன் எங்கிட்ட இருக்கிறத கேட்குற? அது நாளைக்கு விசித்ராவுக்கு சுரேஷ் பொண்டாட்டிக்கு வேண்டாமா? என்னது சுரேஷ் பொண்டாட்டியா? பெத்த மகளுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கொடுக்க உங்களுக்கு மனசு வரலை. ஆனால் யாரோ ஒருத்தி, யார் வீட்டு பொண்ணோ, அவளுக்கு நீங்கள் என் புருஷனோட பணத்தை சுரண்டி நகை வாங்கி கொடுப்பீங்களா? யார்கிட்ட காது குத்துறீங்க? இனி என்கிட்ட இதெல்லாம் நடக்காது. இவ்வளவு நாள் நீங்கள் செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் அமைதியாக இருக்க காரணம், எப்படியும் நான் கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ கூட சாதாரண நம்மளை மாதிரி வசதி இல்லாத ஒரு குடும்பமாக பார்த்து நகை சீர் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகத்தான் நினச்சேன். நீங்கள் அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு இவருக்கு கட்டி வச்சிங்க என்றாள். வாயை மூடிடி கழுதை. உன் அம்மா கிட்ட நீ கேட்டதெல்லாம் சரிதான். எனக்கும் உன் அம்மா பண்ணினது தெரியாமல் இல்லை. அதட்டி பேசினா அழுகிற உன் அம்மாவுக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தால் ஊறி போகிற அட்டைக்கு இத்தனை கால்னு என்றவன் நான். எனக்கு தெரியாதா? சொல்லு. நீ கேட்குறத உன் அம்மா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அதை விட்டுட்டு என்னை இவருக்கு கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு அவனுக்கு முன்னால் கேட்குற. அவனுக்கு கோபம் வந்துருச்சு, போயிட்டான். இப்போ யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான். புரியாமல் பேசி அவங்கிட்ட வாங்கி கட்டாத. ஆமாம் சொல்லிட்டேன் என்றார் கனகம். சுமித்ராவும் மாடிக்கு வந்து விட்டாள். பாத்தியாமா சுமி பேசுகிறத? நம்மளை மாமா வீட்டை விட்டு துரத்தணும், இதுதான் அவ எண்ணம் என்றான் சுரேஷ். விடுடா, மாமாவை கட்டிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா. நான் தான் மிரட்டி அழுது கரைஞ்சு சம்மதம் வாங்கினேன். அந்த கோபம் அவளுக்கு. ஏமா மாமா கூட சந்தோஷமாக தானே இருக்கா அக்கா என்று விசித்ரா கேட்க, இருக்கா. ஆனால் மனசுக்குள்ள என் மேலே கோபமாக இருக்கா. அதுக்கு இப்படியா உங்களுக்கு செலவு பண்ணுறதில் கை வைப்பா என்று தனம் கேட்க, சுமித்ரா குணமே அதுதானேம்மா. எப்பவும் ரொம்ப எளிமையாக தான் இருப்பா. கேட்டால் இதென்ன நம்ம வீடா, நம்ம அப்பா சம்பாத்தியமா உரிமையாக செலவு பண்ண? மாமா வீடு, அம்மா கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக செய்கிறாரு. அதுக்காக நாம் அகலக்கால் வைக்கக்கூடாது. நீ மாமா கிட்ட எதையும் கேட்காதேன்னு எப்பவும் தானே சொல்லும் என்று விசித்ரா சொல்ல, ஆமாடி, அப்போ நான் இவ பேச்ச காதில் வாங்கலை. உன் அப்பா மாதிரி வெட்டி ரோசம் பார்க்குறான்னு நினச்சேன். ஏன், வசதி இல்லாத சாதாரண கூலி வேலையை பார்க்குறவனா பார்த்து கட்டி கொடுத்தா கூட போதும்மா. ஆனால் எனக்கு மாமா வேண்டாம்னு சொன்னான். நான் தான் கேட்கல. அவ குணத்துக்கு கூலி வேலை பார்க்குறவனை கட்டி வச்சா கூட கட்டிக்கிட்டு அவனோட காசில் காலம் தள்ளிடுவா. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிருவா. ஆனால் உங்கள் 2 பேரால் அப்படி கஷ்டப்பட முடியாது. கஷ்டப்படணுன்ற அவசியமும் இல்லை. என் தம்பி செய்யும்போது இவ என்ன கேட்குறது? அவனோட கோபம் தெரியாமல் குணம் தெரியாமல் ஆடுறா. அவன் எப்பவும் யார் பேச்சையுமே கேட்க மாட்டான். அந்த மேனகா விஷயத்தில் பெத்த தாய் பேச்சையே கேட்கல. அப்படிப்பட்டவன் இவ ரொம்ப இறுக்கி பிடிச்சா எகிரிக்கிட்டு போவான். புத்தி கொண்டு அவன் வழியில் குறுக்கிடாமல் போனால் பிழைச்சிக்குவா. இல்லைன்னா அவன் இவளை ஒதுக்கிட்டு போக போகிறான். என் மேலே உள்ள கோபத்தில் என்ன பகச்சுக்கிறதா? என் மேலே உள்ள கோபத்தில் என்ன பகச்சுக்கிறா? நான் அவளுக்கு கெடுதலாக செய்ய போகிறேன்?
என்கிட்ட இருக்கிறத அவளுக்கு கொடுக்கலைன்ற கோபம். ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? இது என் தம்பி எனக்காக கொடுத்தது. அதை என் பிள்ளைகளான உங்களுக்கு இஷ்டம்னா தான் கொடுப்பேன். இது ஒன்றும் உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போன சொத்து இல்லை, நீங்கள் உரிமையாக கொண்டாட என்று தனம் எப்போதும் இல்லாத அளவு சின்ன மகளிடமே பேசிவிட்டார். கனகம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தார். சுமித்ரா இப்படி இறுக்கி பிடித்தால்தான் இவர்களுக்கும் ஒரு பயம் வரும். சுமித்ரா நல்ல பெண்தான், பிடிவாதம் கொண்டவள். அவள் அம்மா மேல் உள்ள கோபத்தை இப்படி காட்டுகிறாள் என்று புரிந்து கொண்டாலும் மகனை அவள் அனுசரித்து போகணும் என்றுதான் நினைத்தார். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. விசித்ராவிற்கு நீட் தேர்வு முடிவு வந்துவிட்டது. பாஸாகிவிட்டாள். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைக்காது, தனியார் மருத்துவக் கல்லூரியில்தான் கிடைக்கும். தீனா இருவருக்கும் தானே முன்னின்று கல்லூரியில் சேர்த்துவிட எல்லா ஏற்பாடும் செய்தான். எதற்கும் சுமித்ராவிடம் அவன் எதுவும் கேட்கலை. சென்னைக்கு அக்கா விசித்ரா சுரேஷ் கூட போய் நேரடியாக அட்மிஷன் போட்டு கல்லூரியில் சேர்த்துவிட்டு ஹாஸ்டலில் ஃபீஸ் கட்டி இருவரையும் சேர்த்துவிட்டு அவர்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு அக்காவுடன் ஊர் திரும்பினான். சென்னைக்கு போவதை பற்றி வீட்டில் யாருமே சொல்லலை. கிளம்பின அன்றுதான் தனமும் தீனாவும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த நேரம் சுமித்ரா ஹாலில்தான் இருந்தாள். கட்டின கணவனும் அவளிடம் எதுவும் சொல்லலை, பெற்ற தாயும் சொல்லலை. விசித்ராவிற்கு மட்டும் சற்று சங்கடமாக இருந்தது. சுரேஷ் அக்காவை நக்கலாகத்தான் பார்த்தான். என்ன மூக்கு உடஞ்சி போச்சா? இதுக்குத்தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்றது. அவரை உன் கைப்பிடிக்குள்ள எல்லாம் வச்சுக்க முடியாது என்றவன் போய்விட்டான். சுமித்ராவிற்கு அழுகை பொங்கியது. ஹாலில் கிடந்த சோஃபாவில் படுத்து கதறி அழுதாள். கனகம் என்னதான் பேத்தியை தேற்றினாலும் அவளால் சமாதானமாக முடியலை. அன்று அவன் நாற்காலியை உடைத்துவிட்டு கோபமாக போன பிறகு அவளிடம் அவன் பேசலை. எப்பவும் ஒட்டுப்புல் போல அவன் இருக்கும் நேரம் அவனிடமே இருக்கும். அவளும் அவனுடன் பேசலை. எப்படியும் விசித்ரா சுரேஷை கைவிட மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இவள் சண்டை போட்டதற்காகவாவது சுமாரான கல்லூரியில் சேர்த்து விடுவான் என்று அவள் நினைத்து இருக்க, அவனோ அவளை சட்டையே செய்யாமல் அவர்கள் கேட்ட ஆசைப்பட்ட பெரிய கல்லூரியில் தான் சேர்த்து விட்டான். முதலில் தீனாவுக்கு சுமித்ரா பேசியதை கேட்டு கோபம்தான் வந்தது. தன்னை கட்டி வைத்ததற்காக சொந்த அம்மா தங்கை தம்பியிடம் சண்டை போட்டு அவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்கிறாள். என் கூட ஒன்றுமன்னா வாழ்ந்தாலும் அவள் மனதினுள் என்னை பற்றின நம்பிக்கையோ அன்போ இல்லை. சரி இருக்கட்டும், இவ கழுத்தில் தாழு கட்டினா நான் இவளோட கைப்பாவையா ஆவேனா என்ன? நான் யாருன்னு அவளும் தெரிந்து கொள்ளட்டும் என்றுதான் அவளிடம் பேசக்கூட இல்லை. இப்படி அவளிடம் சொல்லாமலே செய்துவிட்டான். சென்னையில் இருந்து திரும்பி வந்த தனம் சுமித்ரா காதுபட தன் மகன் படிக்கும் அந்த புகழ்பெற்ற கல்லூரிகளை பற்றி அம்மாவிடம் பெருமையாக பேசினார். இப்போதும் தனத்திற்கு மகள் மேல் கோபம் இல்லை. தீனாவை பற்றி தெரியாமல் இருக்கிறாள் என்ற எண்ணம்தான். சுமித்ராவிற்கு அவர்கள் அனைவரும் அவள் முகத்தில் செருப்பால் அடித்த மாதிரி அவமானமாக உணர்ந்தாள். கணவனுடன் பேசலை. அவன் அறையில் இருந்தால் இவள் விசித்ரா இருந்த அறையில் கதவை பூட்டி கொண்டு படுத்துவிட்டாள். சென்னையில் இருந்து திரும்பிய பின் சுமித்ராவை சமாதானப்படுத்த அவளுக்கு புரிய வைக்க அவளை அவன் தேடினான். அவள் கண்களில் படலை. அக்காவிடம் அவளை பற்றி கேட்க அவனுக்கு பிடிக்கலை. அம்மாவுக்கும் அவன் மேல் கோபம் உண்டு என்று தெரியும். அதனால் இரவில் அவளை தேட விசித்ரா அறையில் ஃபேன் ஓடிய சத்தம் கேட்டது. கதவு பூட்டி இருக்க லேசா தட்டினான். அவள் திறக்கலை. சரி கெட, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பாய் என்று அவனும் வீம்பாக போய்விட்டான். ஆனால் அடுத்த 10 நாட்களில் வீட்டிற்கு வந்தவன் வீடே கிடுகிடுக்கும்படி சுமித்ரா என்று கத்த, அவன் போட்ட சத்தத்தில் பயந்து போன சுமித்ரா கை கால்கள் நடுங்க அவன் முன் வந்து தலைகுனிந்து நின்றாள். உன்னோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கொடு என்றான். அவள் புரியாமல் எதுக்கு என்பது போல் பார்க்க, 10 நிமிஷத்தில் என் கைக்கு வரணும் என்றான் உருமலாக. சுமித்ரா அறைக்கு ஓட, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அவன் அமைதியாக இருக்கான்னு இவ ரொம்ப ஆட்டம் காட்டினா, அதுதான் அவன் யாருன்னு இவக்கிட்ட காட்டுறான், முதலிலேயே அனுசரித்து போக வேண்டியது தானே என்று தனம் மனதிற்குள் நினைத்து கொண்டார். சுமித்ரா அனைத்தையும் கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க அதை வாங்கியவன், போ உன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு என்றான். எதுக்குடா, அவளை எங்கே கூட்டிக்கிட்டு போற என்று கனகம் கேட்க, அவள் படிக்கணும்னு சொன்னா இல்லையா, அதுவும் சென்னையில் மிகப்பெரிய காலேஜில் சேர்ந்து படிக்க போறா என்றான். என்னடா இது,
இவ தான் ஏதோ புரியாமல் கேட்டால் நீயும் இவளை படிக்க அனுப்புவியா? அப்புறம் என்ன பண்ணுறது? படிக்க வேண்டிய சின்ன பிள்ளைகளோட போட்டி போட்டுக்கிட்டு நானும் படிக்க போகிறேன்னு சொன்னாதானே? அதுக்காகத்தானே இத்தனை நாள் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சா மூஞ்சூறு மாதிரி தெரியுதா? நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க என்றான். அவள் சின்ன பொண்ணு ஏதோ கோபத்தில் சொன்னால் அதுக்காக நீ இவளை படிக்க அனுப்புவியா? அதுவும் சென்னைக்கு. உனக்கு என்ன வயசாகுது? இப்போ இவ படித்து எப்போ இவ படித்து முடிக்கிறது? உனக்குன்னு ஒரு புள்ள ஊட்டி பிறக்கிறது. முதல்ல உனக்குன்னு ஒரு வாரிசை அவள் பெற்று கொடுத்துட்டு இவ எங்கே போனாலும் சரி, எனக்கு என் குடும்ப வாரிசு வரணும் என்றார் கனகம் இறுகிய குரலில். படிப்புக்கும் புள்ள பிறக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று தீனா முகம் சுளிக்கிற மாதிரி கேட்க, நீ இங்கேயும் அவ சென்னையிலும் இருந்தால் குழந்தை எப்படி பிறக்கும் என்று கனகமும் தயங்காமல் திருப்பி கொடுக்க, நானும் அப்பப்போ சென்னைக்கு போயிட்டு வருவேன், அங்கே நம்ம வீட்டில் தான் தங்க போறா என்றான். என்னது தனியாவா என்று தனம் கேட்க, துணைக்கு ஆள் இருப்பாங்க என்றான். அப்படி எதுக்குடா அங்கே போய் படிக்கணும் என்று கனகம் கேட்க, உன் பேத்தி தானே அங்கே படிக்க போறேன்னு சொன்னா, அதுதான் அவ சொன்னதையெல்லாம் நீ கேட்டு நடக்கிறியா என்ன? இல்லைதானே? உன் இஷ்டத்துக்கு தானே எல்லாம் பண்ணுற, அப்புறம் இது மட்டும் எதுக்கு? வேண்டாம், படிக்கிறதுனா இங்கேயே நம்ம ஊர் காலேஜில் சேர்த்து விடு, போய் படிக்கட்டும். வெளியூரெல்லாம் போய் படிக்க முடியாது, நான் அனுப்ப மாட்டேன் என்று கனகம் பிடிவாதம் பிடிக்க, அம்மா தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. நீ வேண்டாம்னு சொன்ன பிறகும் நான் பிடிவாதமாக இருக்கேன்னா நான் மாற மாட்டேன்னு அர்த்தம். இனி பேச்சே இல்லை. மாலை 7 மணிக்கு கிளம்புறோம். நீ உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க என்றவன் போய்விட்டான். என்னடி சுமித்ரா, நீ பாட்டுக்கு நிற்கிற? நான் சென்னைக்கு படிக்க போகணுன்னு சொல்ல வேண்டியது தானேடி என்று கனகம் கேட்க, சுமித்ரா வாயே திறக்கலை. இதோ பாருடி, எங்கள் மேலே உள்ள கோபத்தில் அவனை இத்தனை நாள் தள்ளி வச்ச, அவன் இப்போ உன்னை தள்ளி வச்சிட்டான். உனக்குன்னு பிள்ளை குட்டி இருந்தால் தான் நல்லது, இல்லைன்னா எப்போ வேணும்னாலும் நீ வேண்டாம்னு போயிடுவான். அவன் முரட்டு பைய, அவன் குணம் தெரியாமல் நீ அவன்கிட்ட முரண்டு பிடிக்கிற. இது நல்லதே இல்லை. உன் கையை விட்டு அவன் போன பிறகு அம்மானு சொன்னாலும் அப்பான்னு கத்தினாலும் உனக்கு கிடைக்க மாட்டான் என்று தனம் மகளுக்கு அறிவுரை சொன்னார்.